வணக்கம் நண்பர்களே, நான் பாரம்பரிய ஜோதிடர் பா. ரவிக்குமார். இப்போ நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, புரட்டாசி மாதத்துக்கு உண்டான மாத பலன்கள் தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறேங்க. இந்த புரட்டாசி மாதம் பிறக்கக்கூடிய தருணம் பார்த்திங்கன்னா, நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் புரட்டாசி மாதம் 1ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அதிகாலையில் தாங்க இந்த மாதம் பிறக்கப்படுது. சதய நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில், கும்ப ராசியில், கன்னி லக்னத்தில், ராகு பகவானுடைய திசையில் 315 டிகிரியில் தான் இந்த மாதம் பிறக்கப்படுது. அப்படி பிறக்கக்கூடிய இந்த ஒரு காலகட்டத்தில் கன்னி ராசியில் பிறந்தவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், வாழ்வாதாரம் எப்படி இருக்கும், அதை பற்றி தான் இந்த காணொலியில் இப்போ பார்த்துட்ருக்குறோம். பொதுவாக பார்த்திங்கன்னா, மிதுன ராசிக்கும் கன்னி ராசிக்கும் இந்த 2 வீட்டுக்கும் அதிபதி யாருன்னா புதன் பகவான் தான். நிறைய பேருக்கு தெரியாத விஷயம் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க. மிதுன ராசிக்கு கன்னி ராசிக்கு அதிபதி புதன் அப்படின்றத மட்டும்தான் தெரியும். ஆனால் இந்த ஆயக்கலைகள் 64ன்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த ஆயக்கலைகள் 64 கலைகளும் கற்றவர் யார் அப்படின்னா நவகிரகத்திலேயே புதன் மட்டும்தான். அதுக்காக தான் புதன் பகவான் நம்ம என்ன சொல்லுவோம்னா மூலக்காரகன், புத்திக்காரகன், அறிவுக்காரகன் சொல்லுவோம். நாம் ஒருத்தர் நிறைய பேசுவோம், அதுக்கெல்லாம் காரணமே புதன் தான். அவங்களுக்கு புதன் சார்ந்தது ஏதாவது ஒன்று இருக்கும். ஒன்று நட்சத்திரமாக இருக்கும், இல்லை ராசியாக இருக்கும், இல்லை லக்னமாக இருக்கும். இதில் ஏதாவது ஒன்று அவங்களுக்கு கண்டிப்பாக சார்ந்திருக்கும். அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேசுவாங்க, நிறைய யோசிப்பாங்க. ஒரு வேலை செய்துட்டு இருக்கும்போதே இன்னொரு வேலை, அடுத்த வேலைக்கு என்ன பண்ணனா நல்லா இருக்குன்றது அவங்க மைண்டு வேலை செய்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி ஒரு யோசனை உள்ளவங்க தான் இந்த கன்னிராசிக்காரங்க. ஆனால் இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கன்னிராசிக்கு அதிபதி யார், தெய்வம், எந்த தெய்வம் கும்பிட்டா நல்லது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதுரையில் இருக்கக்கூடிய சொக்கர் கண்டிப்பாக போய் கும்பிட்டு வந்தால் ரொம்ப மாற்றத்தை கொடுத்துருவார். சரிங்களா? இந்த புரட்டாசி மாதம் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா பெருமாளுக்கு உகந்த மாதம். அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த மாதத்தில் எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த வீட்டில் இருக்கிறாரு அப்படின்றத முதல்ல பார்த்துருவோம். ரிஷப ராசியில் குரு நட்பாக இருக்கிறாரு. மிதுன ராசியில் பார்த்தீங்கன்னா செவ்வாய் நட்பாக இருக்கிறாரு. சிம்ம ராசியில் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு அதிபதி புதன் பகவான் பகையாக இருக்கிறாரு. அடுத்தது கன்னி ராசியில் பார்த்தீங்கன்னா சுக்கிரன் நீச்சம் அடைஞ்சிருக்கிறாரு, கேது பகவான் நட்பில் இருக்கிறாரு. அடுத்தது பார்த்தீங்கன்னா சூரியன் பகையாக இருக்கிறாரு. அப்போ கும்ப ராசியில் பார்த்தீங்க அப்படின்னா சனி ஆட்சியாக இருக்கிறாரு. அடுத்தது பார்த்தீங்கன்னா மேன ராசியில் ராகு பகவான் நட்பில் இருக்கிறார். இப்படி இருக்க வேண்டிய இந்த கிரக சேர்க்கை இந்த கன்னி ராசிக்காரங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், வாழ்வாதாரம் எப்படி இருக்கும், அதை பற்றி தான் இந்த காணொலியில் முழுமையாக பார்க்குறோம். அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முழுமையான நேரம் எப்போ நல்லா இருக்குதுன்னா புரட்டாசி மாதம் 3ஆம் தேதிக்கு மேலே கன்னி ராசிக்காரங்களுக்கு அருமையான ஒரு தருணம்னு சொல்லுவேன். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா கன்னி ராசிக்காரங்களுக்கு முதல் வாய்ப்பு என்னென்னா குரு பார்வை கன்னி ராசிக்காரங்களுக்கு இப்போ பார்க்குறாரு. மே மாதம் 1ஆம் தேதி குரு பயிற்சியானார். பார்த்தீங்களா? மேச ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு குரு வந்துட்டார். குருவுடைய பார்வை என்ன? 5, 7, 9. அப்போ குரு 5ஆம் இடமாக யார் பார்க்குறாரு? உங்கள் ராசி தான் பார்க்குறாரு, கன்னி ராசி தான் பார்க்குறாரு. அதுக்கு தான் பழமொழி சொல்லுவாங்க, குரு பார்த்தா கோடி புண்ணியம், குரு கொடுப்பார் எவர் தடுப்பார். அப்போ குரு என்ன பண்ணுறாருன்னா கன்னி ராசியை 5ஆம் இடமாக பார்க்குறாரு. மெயினாக புத்திர செல்வத்தை பார்க்குறாரு. கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் இல்லைங்களா, வருத்தப்பட வேண்டாம். நிச்சயமாக உங்களுக்கு இந்த மாதத்தில் புத்திர செல்வம் பெருகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதுக்கு காரணம் நீங்கள் அப்புறம் புரிஞ்சுக்குவீங்க என்னன்றது. குரு பார்த்தா கோடி புண்ணியம். அப்போ புத்திர செல்வங்கள் இந்த மாதம் பெருகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை தவிர மேல ராசியில் இருக்க வேண்டிய ராகு பகவான் 7ஆம் இடமா உங்கள் ராசி தான் பார்க்குறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா குரு பார்வை 5, 7, 9, ராகு கேது பார்வை 3, 7, 11. அப்போ மேல ராசியிலிருந்து ராகு 3ஆம் இடமா யார் பார்க்குறாரு? மகர ராசி பார்க்குறாரு. 7ஆம் இடமா யார் பார்க்குறாருன்னா உங்கள் கன்னி ராசி தான் பார்க்குறாரு. அப்போ ராகை போல கொடுப்பார் இல்லை, கேதை போல கெடுப்பார் இல்லை. குரு பகவான் ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கிறாரு, ராகு பகவானும் பார்த்துட்ருக்கிறார். ராகு குரு 2மே நண்பர்கள். அப்படி பார்க்கும்போது என்ன பண்ணுவார்னா உங்களுக்கு அத்தியாவசியம் கண்டிப்பாக உங்களுக்கு என்ன தேவையோ அதை கொடுத்துருவார். ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கணவனும் மனைவியும் உட்காந்து யோசிப்பீங்க, இடம் வாங்கலாமா, வீடு கட்டலாமா,
வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணலாமா, எதை செஞ்சால் நம்ம நல்லாயிருக்கும், இது மாதிரிலாம் நிறைய யோசிப்பீங்க. அப்போ அந்த யோசிக்கிறீங்களே தவிர எதுவுமே செயலுக்கு வரல, எதுவுமே நடக்கலை. இந்த மாதிரி தாமதமானவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா இருக்குது. இது ஆல்ரெடி குரு பார்வை ராகு பார்வை ஆல்ரெடி நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இப்போ என்னங்க மாற்றம் நடக்க போகுதுன்றீங்களா? சிம்ம ராசியில் உங்கள் ராசிக்கு அதிபதி புதன் பகவான் பகையாக இருக்கிறார். பார்த்தீங்களா, 3ஆம் தேதி புதன் பயிற்சி ஆகிறார். அந்த புதன் பயிற்சி இந்தவுடைய 3ஆம் தேதி புரட்டாசி மாதம் 3ஆம் தேதி ஆகும்போது சிம்ம ராசியில் இருக்க இன்றைக்கி பகையாக இருக்க வேண்டிய புதன் பகவான் கன்னி ராசியில் ஆட்சியாக உட்கார்றார். ஏன்னா மிதுன ராசிக்கும் கன்னி ராசிக்கும் இந்த 2 வீட்டுக்குமே அதிபதி புதன் தான். அவர் இப்போ ஆட்சியாக உட்கார போகிறார். அப்படி ஆட்சியாக உட்காந்துட்டார்னா அப்போ தான் உங்களுக்கு அந்த குருவுடைய பார்வை ராகுவுடைய பார்வை வேலை செய்வார். ஒன்றாச்சுங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்கள் கன்னி ராசியில் சுக்கிர பகவான் இப்போ நீச்சம் அடைஞ்சிருக்கிறார். கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாதமா இப்போ அந்த இடத்துல உட்காந்துட்டு நீச்சம் அடைஞ்சிருக்கிறாருன்னா அப்போ ராஜபங்கம் நீச்ச யோகத்தை அடைஞ்சிருக்கக்கூடிய அந்த சுக்கிர பகவான் என்ன பண்ணுறாருன்னா இந்த புரட்டாசி மாதம் 3ஆம் தேதி அன்னைக்கு கன்னி ராசியில் இருந்து அவர் என்ன பண்ணிடுறாருன்னா துலா ராசிக்கு போயிடுறாரு. அப்போ துலா ராசிக்கு தன் சொந்த வீட்டுக்கு, ஏன்னா இந்த 3ஆம் தேதி 2 கிரக பயிற்சி இருக்குது. 1 புதன் பயிற்சி, 2 சுக்கிர பயிற்சி. இது 2மே 3ஆம் தேதியே நடக்குது. அப்போ உங்கள் ஜென்மத்தில் சுக்கிரன் நீச்சம் அடைஞ்சார். பார்த்தீங்களா, ராஜபங்கம் நீச்ச யோகத்தை அடைஞ்சிருக்கிறார். பார்த்தீங்களா, அதனால தான் உங்களுக்கு அந்த குரு பார்வையும் ராகு பார்வையும் பலன்கள் கொடுக்கல. அப்போ உங்களுக்கு கன்னி ராசிக்கு அவர் போயிட்டாருன்னா, ஆட்சியாக போயிட்டாருன்னா உங்கள் ராசிக்கு 2ஆம் பாவகம் இல்லையா? 2ஆம் பாவகம்னா என்ன? அதாவது குடும்பஸ்தானம், கல்வி ஸ்தானம், தனஸ்தானத்துக்கு அதிபதி தனஸ்தானத்துலேயே இப்போ ஆட்சியாக உட்காந்துடுறாரு. அப்படி உக்காந்துட்டாருன்னா தனம்னா பணம். அப்போ செல்வங்கள் பெருகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ வண்டி எடுக்கலான் இருக்கிறேன், நான் கார் மாற்றலான் இருக்கிறேன், கார் எடுக்கலான் இருக்கிறேன், எனக்கு பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருட்கள் வாங்கலான் இருக்கிறேன் நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக நடக்கும். வாங்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு பிரகாசமாக இருக்குதுங்க. 1. அதே மாதிரி அப்போ 2ஆம் இடத்துல போய் சுக்கிரன் உட்காரும்போது கணவன் மனைவிக்குள்ளார ஏற்பட்ட அந்த சங்கடங்கள் இருக்குது. பார்த்தீங்களா, மன சங்கடங்கள், மன வலி, மன வேதனை சொல்லுவாங்க, இது எல்லாமே கண்டிப்பாக குறையும். அப்போ அந்த கணவன் மனைவிக்குள்ளார இருக்கிற அந்த கருத்து வேறுபாடு விலகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி திருமணத்துக்கு அதிபதி யாருன்னா சுக்கிரன் தான். வண்டி வாகனத்துக்கு அதிபதி யாருனாலும் சுக்கிரன் தான். அப்போ அந்த சுக்கிரன் போய் சுக்கிரன் வீட்டில் ஆட்சி உட்காந்துட்டார்னா வண்டி வாகனம் எடுக்கலாம், மாற்றலாம், வாய்ப்பு இருக்குது. இது போக பார்த்தீங்கன்னா எனக்கு திருமணம் ரொம்ப தடையாக இருக்குதுங்க, நான் பார்த்துட்டு வரவங்களுக்கு தான் கல்யாணம் ஆகுதை தவிர எனக்கு ஆகலைங்க, எப்போ ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்குறது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும். இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 3ஆம் தேதி 2 கிரக பயிற்சி ஆகுதுன்னு சொன்னோம். பார்த்தீங்களா, புதன் பயிற்சி சுக்கிர பயிற்சி. புதன் பயிற்சி 3ஆம் தேதி ஆகி 20ஆம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் தன் சொந்த வீட்டில் இருப்பார். 21ஆம் தேதி என்ன பண்ணுறாருன்னா கட்டன்றது அவரும் உங்கள் ராசிக்கு 2ஆம் பாவகத்தில் வந்துடுவார், துலா ராசிக்கே வந்துடுவார். அப்போ அந்த சுக்கிரனும் அந்த புதனும் சேரும்போது நிச்சயம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அயல்நாட்டுக்கு போகக்கூடிய வாய்ப்பு கொடுத்துருவார். அயல்நாடுனா வெளிநாடு போகிற வாய்ப்பு கொடுப்பாரு. வெளிநாட்டுக்கு வந்துட்டு நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன், என்னால் அந்த உழைப்புக்கு தகுந்த உயர்வு இல்லை, வயசுக்கு தகுந்த வளர்ச்சி இல்லை, நான் வாழ்க்கையில் போராடிட்டு இருக்கிறேங்க, என்னால் ஒன்றுமே ஜமாளிக்க முடியல. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கமிட்மெண்ட் இருக்கும் இல்லையா, அந்த கமிட்மெண்ட்டுக்கு உண்டான ஒரு வழிவகுத்து கொடுத்துருவார். இப்போ நீங்கள் எப்படி இருக்கிறீங்கன்னா கிணத்துல போட்ட கல் மாதிரி கிடக்குறீங்க, எதை சாப்பிட்டா நம்ம பித்தம் தெளியுமோ அப்படின்ற மாதிரி இருக்குது. இருந்தாலும் உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி இந்த 3ஆம் தேதிக்கு மேலே உங்களோட வாழ்வாதாரம் கண்டிப்பாக நல்லா இருக்கும். அதே உங்கள் சுயஜாதகம் நல்லா இருந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ப்ரமோஷன் கிடைக்கலாம், சம்பள உயர்வு கிடைக்கலாம், நீங்கள் எதிர்பார்த்த வேலையை கூட உங்களுக்கு கிடைக்கலாம். ஏன்னா பொது பலனில் நம்ம அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா குழந்தைங்க இருக்காங்க, வயசானவங்க இருக்காங்க, ஆண் இருக்காங்க, பெண் இருக்காங்க, எல்லாத்தையும் நம்ம எப்படி ஒரே மாதிரி சொல்ல முடியும் இல்லைங்களா? உங்கள் சுய ஜாதகம் எப்படி இருக்குது ஒரு தடவை பார்த்துக்கோங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நிச்சயம் உங்களுக்கு மனை, அதாவது இடம் வாங்கணும், வீடு கட்டணும், பூமி அமைக்கணும், இல்லை கட்டிட்ட வீட்டுக்கு நான் போகணும், எனக்கு கடன் பிரச்சனை கழுத்து பிடிக்கிற மாதிரி இருக்குது, இப்படிலாம் நினைக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 3ஆம் தேதிக்கு மேலே உங்களுடைய வாழ்வாதாரம் நல்லா இருக்கும். அப்போ உங்களோட கல்விக்கும் இப்போ நல்லா இருக்குது. ஏன்னா கல்வி ஸ்தானத்திலே போய் இன்றைக்கி அடுத்தது சுக்கிரன் ஆட்சி உட்காந்துறாரு. அப்போ உங்களுக்கு படிப்பு நல்லாயிருக்கும், படிப்பும் நல்லாயிருக்கும், படிச்சுட்டு வேலை இல்லாதவங்களுக்கும் வேலை வாய்ப்பும் கிடைச்சிரும். அப்போ உங்களுக்கு படிப்பு சார்ந்த விஷயம் நல்லாயிருக்கும். கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற அந்நுணியங்கள் ஓரளவுக்கு சரியாயிடும்.
அதே மாதிரி உடல் உபாதைகள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 7ஆம் பாவகத்துக்கு அதிபதி குரு பகவான் 9ஆம் இடத்துல இருக்கிறார், பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறார். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இன்றைக்கி பிதிருஸ்தானத்தில் இருக்கிறார். அப்போ குரு பகவான் 9ஆம் இடத்துல இருக்கும்போது என்ன பண்ணுவார்னா ஹெல்த் பிரச்சனைலாம் கண்டிப்பாக ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். சரிங்களா? இதை விட வந்து பார்த்திங்க அப்படின்னா மெயின் பிரச்சனை நமக்கு வந்து நம்மளோட வாழ்வாதாரம் முதல்ல நல்லா இருக்குதா நீங்கள் தெரிஞ்சுக்கணும். எனக்கு வந்து என்னோடய இண்டிவிஜுவலாக என் லைஃப்பை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு முதல்ல நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் சுய ஜாதகத்தை பாருங்கள். ஏன்னா உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்தா மட்டும்தான் உங்களோட வாழ்வாதாரம் என்னன்றது கண்டிப்பாக முழுமையாக தெரியும். சரிங்களா? அதே மாதிரி இப்போ உங்கள் ராசிக்கு 9ல் குரு இருக்கிறார். குரு பார்வையும் நல்லா இருக்குது. கல்யாணம், ஏன்னா அந்த காலத்தில் கல்யாணம் பண்ணோம்னா 27 பொருத்தம் பார்த்தாங்க. அதுக்கப்புறம் 18, 15, 12, 9, 7 இப்போ 5 பொருத்தம் இருந்தால் கூட கல்யாணம் பண்ணுறாங்க. ஆனால் அன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 2 பேர்த்துக்கும் குரு இருந்தால் தான் கல்யாணம் பண்ணுவாங்க. ஆனால் இப்போல்லாம் ஒருத்தருக்கு குரு இருந்தால் கூட கல்யாணம் பண்ணுறாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ அந்த குரு பார்வை இருக்குது. சரிங்களா? அதனால் உங்களுக்கு குரு பார்வை நல்லா இருக்குது. குரு உங்கள் ராசிக்கு 5ஆம் இடமா பார்க்குறாரு. நிச்சயமாக உங்கள் வாழ்வாதாரம் மாறும். உங்கள் சுய ஜாதகம் எப்படி இருக்குதுன்னு தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போனீங்கன்னா உங்கள் லைஃப் நீங்கள் நினச்ச இலக்கு போய் நீங்கள் அடையலாம். சரிங்களா? சரி நேயர்களே, இதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது தவிர உங்கள் பொன்னான நேரத்தை ஒதுக்கி எவ்வளோ நேரம் என்னுடைய காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார மனசுலேருந்து கேட்டுக்கிறேனுங்க. நன்றி.